அங்க இருந்து இந்தா. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க. சாரி, என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்ல. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட். பிரசாதம் எடுத்துக்கோ. என்ன? ஓ, சென்டிமெண்டா? ஓகே, நானே வச்சுடுறேன். திருநீர் எப்படி? குங்குமப்பட்டுக்கு மேலையா இல்ல குங்குமப்பட்டு கீழையா? மேலதான். ஓகே. பாரதி, ஒரு பெண் திருநீர் வச்சுக்கிறதுல இருந்து அந்த பெண்ணுடைய கேரக்டர் சொல்லிடலாம், தெரியுமா? இப்ப ஒரு பெண் குங்குமப்பட்டுக்கு மேல திருநீர் வச்சுக்கிட்டான்னா அந்த பெண் ஆணுக்கு அடங்கி இருப்பா அப்படிங்கறது காட்டும். அதே ஒரு பெண் குங்குமப்பட்டுக்கு கீழே திருநீர் வச்சுக்கிட்டான்னா அந்த பெண் ஆணை அடக்கி ஆட நினைப்பா அப்படிங்கறது காட்டும். அப்படியெல்லாம் இதுக்கு அர்த்தம் இருக்கா? ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் தெரியாது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சொன்னாங்க. பாய் ஃப்ரெண்டா? ஏன் கேர்ள் ஃப்ரெண்டுனா கோச்சுப்பியா? நான் எதுக்கு கோச்சுக்கணும்? நீங்க எதிர்கால சினிமா டைரக்டர், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் கோச்சுப்பேனா? எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, அது உனக்கே நல்லா தெரியும். எதுக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம்? உள்ள போய் பேசலாம் வா. ஆமா, அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனியா? இன்னைக்கு காலையில நான் கண் முழிச்சதே எங்க அம்மாவுடைய ஃபோன் கால். சரி, அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? எப்பவும் பாடுற அதே பல்லவிதான். கதிர் எப்படிப்பா இருக்க, உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா, ஒரே ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போப்பா அப்படின்னு எப்பவும் பாடுற அதே பாட்டுதான். ஒரு தடவை நீ ஊருக்கு போய் அம்மா பார்த்துட்டு வரலாம்ல. நீயும் ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? போகணும் தான். எனக்கும் ஊருக்கு போய் எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்க. ஆனா என்ன பண்றது, ஊர்ல எங்க அம்மா மட்டும் இல்லையே. என்னமோ பெருசா சாதிக்க போறேன்னு சென்னைக்கு போனீங்க, என்னத்தை சாதிச்சு கிடிச்ச அப்படின்னு எங்க ஊரே திரண்டு வந்து நின்று என்ன வேடிக்கை பார்க்கும். அதுல சில பேர் மனசு காயப்படுத்துற மாதிரி பேசக்கூட செய்வாங்க. அந்த வலியெல்லாம் எப்படி இருக்கும்னு உனக்கு வார்த்தைகளால சொல்லி புரிய வைக்க முடியாது பாரதி. என்ன பண்றது, தலை எழுத்து. என்ன மாதிரி ஊரை விட்டு ஓடி வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சாதான் மறுபடியும் ஊர் பக்கமே போக முடியும். கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு உங்க சொந்த ஊருக்கு நீங்க நிச்சயமா போவீங்க கதிர். நீ சொல்றபடி நடந்தா எனக்கு சந்தோஷம். சரி விடு. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? ஹே, என்ன பேசுற? கோவில் இன்னைக்கு பயங்கர கூட்டம்பா. ஆஹா, உன் பிறந்த நாள ஊரே கொண்டாடுது போல. அப்படியா சொல்ற? பின்ன எதிர்கால கிரேட் டைரக்டரோட பர்த்டேனா சும்மாவா? அப்படியா? நான் என்னமோ இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுறது தான் ஜனங்க எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்காங்க நினைச்சேன். இல்லையா? அது உங்க பர்த்டே ஃபர்ஸ்ட், வைகுண்ட ஏகாதசி நெக்ஸ்ட். எப்படி எப்படி ரொம்ப ஓவர் தான். சரி வா உள்ள போலாம். இப்பதான் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு நீ எனக்கு விஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 1 இயர். கண்ணு மூடி கண்ணு துறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் மின்னல் மாதிரி ஓடிடுச்சு. சரி பார்த்து, நீ இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஏன் கதிர், லாஸ்ட் வீக் நான் வந்தப்போ எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சேன். இப்ப பாரு எல்லாம் எப்படி கலைஞ்சிருக்குன்னு.
நீ எதை சொல்ற? ம், கலைஞ்சு கிடக்குதே புக்ஸ், அததான் சொல்றேன். ஹலோ, புக்ஸ் எல்லாம் படிக்க வைக்க கலையத்தான் செய்யும். ஓகே, படிச்சுட்டு திரும்பவும் அந்த இடத்துலயே வைக்க வேண்டாமா? ஹலோ, படிச்சுட்டு திரும்ப அதே இடத்துல வைக்கிறதுக்கு இது ஒண்ணும் லைப்ரரி இல்ல, பேச்சுலர் ரூம். அப்படிதான் இருக்கும். சீக்கிரம் குடும்பமாக்கி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலாம். காஃபி டைம். காஃபி சூடா இருக்கு, பாத்து பாத்து. தேங்க்யூ. வெல்கம். கதிர், காஃபிக்கு முன்னாடி உங்க பிறந்த நாளைக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். என்ன இதெல்லாம்? என்னது? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஓ, ஏய், ஷர்ட். ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்த பத்தாதான், எதுக்கு 2 ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல ஒரு ஷர்ட், உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல ஒரு ஷர்ட். என்ன கவனிச்ச? உனக்கு பிடிச்ச எல்லோ கலர் ஷர்ட் போட்டு தான் நான் இன்னைக்கு கோயில் போயிட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் என்ன, உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் புடவையே தான் கட்டியிருக்கேன். சரி, புடவை ஷர்ட் எல்லாம் இருக்கட்டும். நீங்க எடுக்க போற படம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சரி, இன்னைக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம்? நான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். வேணும்னா நாம சேர்ந்து ஒரு பிக்சருக்கு போலாம். எக்ஸலண்ட் ஐடியா, எக்ஸலண்ட் ஐடியா. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சினிமாக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு. என்ன படம் போலாம்? இந்த ரன்பீர் கபூர் நடிச்ச படம் போலாமா? ஹிந்தி படம் இப்போ வந்திருக்கேன். ஓகே, அந்த படம் போலாம். எப்படி போலாம்? போன்ல டிக்கெட் புக் பண்ணலாமா இல்ல நேரடியா போய்? எப்படியோ போலாம். டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போறோம். ரெஸ்டாரண்ட் முடிச்சிட்டு அப்படியே அங்க இருந்து நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் போறோம். ஐஸ்கிரீம் பார்லர் போய் அங்க நம்ம 2 பேரும். கதிர், என்ன? காஃபி குடி. ஓகே, எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றது தெரியல. ஒரு நிமிஷம். வெயிட். என்னது? ஆபீஸ் நம்பர்ல இருந்து கால் வருதா? வாவ், சூப்பர். எஸ் சார். ஓகே சார், வந்துடுறேன் சார். தேங்க்யூ. Hey, beautiful selection. கதிர், என்ன? ஆஃபீஸ்ல இருந்து தான் ஃபோனு. ஓகே. திடீர்னு ஆடிட்டிங்க்கு வந்திருக்காங்களா? என்ன லீவை கேன்சல் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்க. வேற வழியே இல்லை கதிர், நான் போய் தான் ஆகணும். படத்துக்கு இன்னொரு நாள் போலாமே? என்ன கதிர்? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீ ஆபீஸ் போயிட்டு வா, வேலை தான் முக்கியம். கதிர், முடிஞ்சா நீ உன்னோட ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு வரலாமே? ஷியோர், கண்டிப்பா போயிட்டு வரேன். சரி, நான் கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வா. கதிர், ஐம் so It's sorry. okay. It's okay. It's okay. Thank you. Bye. I miss you, da. Me too.